வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, புதுமுக இயக்குனர் ராகுல் அசோக் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற வெஞ்சன்ஸ் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். தலைப்பிலே தெரியுது இது ஒரு பழிவாங்கும் கதை அப்படின்னு. பொதுவா ஒரு கலெக்டர்னா மக்கள் முன்னாடி எப்படி இருப்பாங்க, ஆனா இந்த படத்துல ஒரு அதிரடி பெண் கலெக்டர் எப்படி அரசியல்வாதிகிட்ட சிக்கி அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கறதா ஒட்டுமொத்த கதையே. தாய்நாடு அப்படிங்கிற ஒரு கற்பனையான மாநிலத்துல இருக்கிற காவேரி மாவட்டத்துலதான் இந்த கதை நடக்குது. அங்க கலெக்டர் அபர்ணதி இருக்காங்க. அவங்க ரொம்ப நேர்மையான ஆனா அதிரடியான கலெக்டராகவும் இருக்காங்க. அவங்க நேர்மையா இருக்கறனால நிறைய அரசியல்வாதிகளுக்கு தலைவலியா இருக்கு. இதனால அரசியல் வட்டாரத்துல அவங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிகளும் உருவாகுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த எதிரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பல தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்து அபர்நிதியை அவங்களோட பதவியில இருந்து தூக்கிடுறாங்க. பதவியை இழந்ததுக்கு அப்புறம் ஒரு சாதாரண பெண் எப்படி பெரிய அரசியல் சிஸ்டத்தை எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கறத இன்டர்வல் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போக முயற்சி பண்ணிருக்காங்க. பதவியை இழந்த அபர்நிதி சும்மா இல்லாம தான் படித்த படிப்பையும் புத்திசாலித்தனத்தையும் வச்சு அரசியல் சாணக்கியத்தை கொண்டு வராங்க. ஒரு கலெக்டரா இருந்தவங்க ஒரு அரசியல்வாதிக்கு ஆலோசகராகவும் மாறுறாங்க. அபர்நிதியை அசிங்கப்படுத்தினவங்கள அதே அரசியல் களத்துல வச்சு எப்படி திருப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு இயக்குனர் முயற்சி பண்ணிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. அபர்நிதி தனக்கு நடந்த அநீதிக்கு எப்படி பழிவாங்க போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் எமோஷனலா சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல இயக்குனர் தன்னோட ஆர்வ கோளாறுல ஒரு கவர்னரை வச்சு நடக்கிற காட்சிகள் ரொம்ப ஓவரா காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. யதார்த்தத்தை மீறி சில விஷயங்கள் அங்க நடக்குது. ஒரு மாநிலத்தோட கவர்னரை அவ்வளவு சீக்கிரம் யதார்த்தத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா படத்துல அது கொஞ்சம் சினிமாத்தனமா தெரியுது. படத்தோட பிளஸ் என்னன்னா, அபர்நிதி தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடை உடை பாவனை எல்லாமே ஒரு கலெக்டர் எப்படி இருப்பாங்களோ அதுக்கு கச்சிதமா பொருந்தி இருக்காங்க. வில்லன் கதாபாத்திரத்துல வர ஜான் விஜய் அவரோட ஸ்டைல சிறப்பாவே பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தை தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ்னு பார்த்தா, ஒரு மாநில முதல்வர் கவர்னர் எதிர்கட்சி தலைவர்னு பெரிய ஆட்களை காட்டும் போது கொஞ்சம் மாஸ் காட்டியிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பஞ்சாயத்து போர்டுல மீட்டிங் நடக்கிற மாதிரி சின்ன அளவுல காட்டியிருக்காங்க. காலேஜ் எப்படி டக்குன்னு அரசியல் ஆலோசகரா மாறினாங்க, அவங்க ஏன் திடீர்னு பாசத்துல தடுமாறினாங்க இப்படின்னு பல இடங்கள்ல லாஜிக்கே இல்லாம இருக்கு. கேமரா ஒர்க்கும் பின்னணி இசையும் படத்துக்கு பெரிய மைனஸ்னே சொல்லலாம். அரசியலை பத்தி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு சில விஷயங்களை மேலோட்டமா சொன்ன மாதிரிதான் இருக்கு. ஆக மொத்தத்துல வெஞ்சன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் ராகுல் அசோக் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அதை அறகுறையாவே விட்டுருக்காரு. படத்துல அபர்நிதி ஜான்விஜியோட நடிப்பு மட்டுமே ஓகேவா இருக்கு. மத்தபடி படம் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.